Hello my dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா Mufasa Pets அப்படின்னு வந்து ஒரு பேர்ட் ஷாப் வந்து ஒன்று இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து வடபழனி 100 feet ரோட்டில் திருநகர் சிக்னல் பக்கத்தில் தாங்க இந்த இது இருக்குது. இந்த ஷாப்போட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, கூகுள் மேப் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷாப்புக்கு வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான எக்ஸாட்டிக் பேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேல் பண்ணுறாங்க. அதாவது வெளிநாட்டு பறவைகள், இந்தோனேஷியா, ஸ்பெயின், அமேசான், ஆப்ரிக்கன் பேர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர்ட்ஸ் வந்து உங்களுக்காக நான் இதில் காட்ட போகிறேன். பேர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு சில இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முஃபாசா பெட்ஸு நம்ம ஷாப் நேமு. ஸோ இங்கே சூளைமேட்டில் கரெக்டாக நம்ம அம்பிகா எம்பையருக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸாட்டிக் பேரட்ஸ் தான் மோஸ்ட் கான்சன்ட்ரேஷனு. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான ஃபின்ச்சஸ்ஸு, எக்ஸாட்டிக் அனிமல்ஸு இந்த மாதிரி லைட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோசெல்லாஸ் இருக்குது, கிரிம்சன் ரோசெல்லாஸ் இருக்குது. தென் ரேர்னா இந்த பேர்லிகன் நியூஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் காலா காக்கட்டூ இருக்குது, டேம்டில் கொஞ்சம் ரேர் ஆகணுங்க ஸோ கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பேட்ஸ் வந்து பேட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்லாம் இருக்காங்க. இருக்குது. குவேக்கர் பேரட்லேருந்து இருக்குது. இவனுங்க எல்லாமே நல்லா பேசுவானுங்க. ஓகே. ஸோ இவனுங்க 2 பேர் நல்லா பேசுவானுங்க. தென் வந்துட்டு அவனும் நல்லா பேசுவான். அப்புறம் நல்லா பேசுகிறதுக்கேயான ஸ்பீஷீஸ் கிரே பேரட், அதுவும் இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது. இந்த ஷோக்ராஸ் லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாமே அப் டு 4.5 lakh வரைக்கும் பேர்ட்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இவன் வந்து கோல்டன் ஃபின்ச்சு. ஓகே. ஆக்சுவலாக ஒரு பேர்டு தான் இருக்குது இப்போது, லைக் மீதி சேல் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதோட இது என்னது? இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லைக் வீட்டில் வந்துட்டு ரொம்ப சத்தம் வேண்டாம், ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரினா ஒரு நல்ல ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்டு. ரொம்ப குட்டியாக இருக்கும், பட் கையில் பழகாது, பட் நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த வளர்க்குறதுக்காக இருந்தாலும் சரி. அந்த மோஸ்ட்டாக பால்கனி அந்த மாதிரியான இடத்துல வைக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஃபெதர்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்புறம் இவனு தான் அந்த கிரிம்சன் ரோசெல்லா. ஸோ கொஞ்சம் ரேரான பேர்டு, ரொம்ப சென்சிட்டிவான பேர்டும் கூட. ஸோ ப்ராப்பராக இன்டோரில் வைக்கிறதா இருந்தால் நம்ம கிளைமேட்டுக்கு ஓகே. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார் பெங்களூர் அந்த மாதிரியான கிளைமேட் தான். நல்லா அவுட்டோரில் சென்னையில் வச்சுக்க முடியாது, பெங்களூர் தான் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகும். நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகும். ஸோ அதனால தான் ஏசி போட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது. இவனுங்க ஆக்சுவலாக நல்ல ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்க பேர் ஜாண்டே கன்யூர். ஓகே. ஸோ நல்லா அடல்ட்டு பேர். ஸோ இவங்களாம் குரூப்பில் போட்டு இவங்களாம் செட் ஆனது. ஸோ நல்லாயிருக்கும். அப்புறம் அவன்
ரெட் காலர்ட் லாரிகிட். ஸோ இவனுங்களும் பேசுகிற தன்மை இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அந்த சுட்டித்தனமாக சுற்றுற மாதிரியான ஒரு பேர்டு. ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பெட்டாக எதிர்பார்க்குறீங்கன்னா ஒன் ஆஃப் த நல்ல ஆப்ஷன். கீழே இருக்க ரெண்டுமே ஃபார் ப்ரீடிங் பர்பஸ். ப்ரீடிங்க்கு யாராச்சும் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கும்பலாக விட்டுருவோம். நேச்சுரலாக இப்போ அது சொரிஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதனா ஒன்று பேர் செட் ஆகும். அந்த மாதிரி செட் ஆகிற பேர்ஸை பிரித்து ப்ரீடிங்க்கு கொடுப்போம். ப்ரீடிங்க்கு செட் பண்ணி கொடுப்போம். லைக் பேர்டை வந்துட்டு நல்லா பேர் செட் பண்ணிவிட்டு கொடுக்குறது. இப்போ அதெல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கும்பலில் விடும்போது தான் அவங்களுக்கான பேரை அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஸோ நம்மளே வந்து ஃபோர்ஸ் ப்ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ 4-5 பேர் மொத்தமாக போட்டு விட்டு இவனுங்க எல்லாமும் மொத்தமாக போட்டு வச்சுக்க எல்லாருமே அடல்ட்ஸு ஒரு 7 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்டிங். இவனுங்கெல்லாம் கொஞ்சம் அந்த பாண்டிங் க்ரியேட் ஆகுது. அந்த பேர் குளிச்சிருக்காங்க, 2 பேருமே கரெக்டாக குளிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பேர்ஸ் எல்லாமே நல்லா செட் ஆகும். இதெல்லாம் டேம்டு. ஸோ இவனுங்கெல்லாம் 3 மந்த்ஸ் தான். ஸோ அதனால் இவனுங்க சும்மா சேலுக்கு தான் இருக்காங்க. கையில் பழகிறவனுங்க எல்லாருமே. ஓகே. ஸோ இதுதான் அந்த காலா காக்கட்டூ, ரோஸ் பிரஸ்டட் காக்கட்டூ. காக்கட்டூலேயே ரொம்ப க்யூட்டஸ்ட் அண்டு ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் இருக்கும் பேர்டு. லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நல்லா 40-50 இயர்ஸ் தாராளமாக வந்துடும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான பேர்டும் கூட கிடையாது. ஸோ எந்த கிளைமேட் வேணாலும், மழை வெயில் எதில் வேணாலும் நீங்கள் போடலாம். இவர் வந்து லெஸ்ஸர் சல்ஃபர் கிரஸ்டட் காக்கட்டூ. மெயின்டெனன்ஸ் ஈஸி தான். ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சீட்ஸு. ஸோ சில பேர்ட்ஸுக்கு நட்ஸு. இப்போ அந்த மாதிரி மக்காவெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்ஸு கொடுத்தே ஆகணும். இவங்களுக்குன்னு தனியான ஃபுட்டும் கொடுக்கணும். டிபெண்ட்ஸ் தான் நீங்கள் என்ன ஸ்பீஷீஸ் எடுக்கிறீங்கன்றத பொறுத்து. தனி ஃபுட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் நீங்கள் கொடுக்குற வீட்டில் இருக்க ஃபுட்ஸும் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் கிடையாது எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ். அதே மாதிரி வந்து இதுலேயே பாருங்களேன், சன்கனோஸ் தான். இப்போ அவன் வந்து 4 மந்த்ஸு, இவனும் 4 மந்த்ஸு. ஸோ அந்த கலரேஷனோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டாவது இதோட கலரேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் தான், க்ரீனாக இருக்குது இவனுக்கு 2 பேரும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லாமே எல்லோ ஃபேக்டர்ஸு. ஸோ ஜீனை பொறுத்து உங்களுக்கு கலரேஷன் மாறும். அது பீச் ஃப்ரண்டட் கனியூர், அதுவும் கொஞ்சம் ரேரான கனியூர் வெரைட்டி. பேராக இருக்கானுங்க பீச் ஃப்ரண்டட் கனியூர். புதுசாக ஒருத்தவங்க பேர்டு வளர்க்க ஆசைப்படுறாங்கன்னா முதல் விஷயம் ஸ்பீஷீஸ் செலக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இதை வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அந்த மாதிரினா இந்த மாதிரி பேர்ட்ஸு. ஓகே. தென் வந்துட்டு ஈவனுக்கு கூட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓகே தான், ஒரு அளவுக்கு சைலண்ட்டாக தான் இருப்பானுங்க. இந்த மாதிரியான பேர்ட்ஸு பீச் ஃப்ரண்டட் கனியூர் இவன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸி. இவனுங்கெல்லாம் உங்களால் வச்சுக்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீஷீஸ் செலெக்ஷன். எனக்கு எது செட் ஆகும், எனக்கு எது செட் ஆகாது. ஸோ முதல்ல வந்து உங்களோட இடம் எப்படி, எங்கே வைக்க போகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் பால்கனியில் வைக்க போகிறீங்கன்னா சென்னையில் இதை செட் பண்ண முடியாது. இதே இதை வந்துட்டு பெங்களூரில் உங்களுக்கு சொல்ல முடியும். பெங்களூரோ இல்லை வேறு எதனா இன்னும் கொஞ்சம் குளிரான இடமோ. ஸோ அந்த மாதிரியான இடத்துல இதை சொல்ல முடியும். ஸோ இப்போது ஒவ்வொரு ஸ்பீஷீஸை பொறுத்து ஸோ உங்களோட இடம் எப்படி இருக்குது, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி பேரட் செட் ஆகும், இதெல்லாம் நீங்கள் முதல்ல வந்துட்டு உங்களுக்கான ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது பெட்டர். பிகினருக்கு வந்துட்டு 2 விதம் இருக்குது. பிகினர் பட்ஜெட் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு காக்டெயில்ஸு, ஃபின்ச்சஸு, ஜாவாஸு இந்த இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து பிகினர் பட்ஜெட் பேர்ட்ஸ் தான். ஒரு காக்கட்டெயிலை விட இவனுங்க எல்லாருக்குமே வந்துட்டு டிசீஸ் ரெசிஸ்டிங் பவர் அதிகம், இவனுங்களோட இம்யூனும் அதிகம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஹையராகவே இருக்கும். ஸோ இப்போ பட்ஜெட் வைஸ் இவனுங்க அதிகம் தான். பட் அட் த சேம் டைம் ஒரு பிகினராக இருக்கும்போது காக்டெயில் வந்து சென்சிட்டிவ் தான். ஸோ பிகினர் பட்ஜெட்டாக இருக்கும். உங்களுக்கு எடுப்பீங்க பேர்டை, நீங்கள் நல்ல கேர் கொடுத்து பார்த்தா தான் காக்டெயில்ஸு, ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்க முடியும். பட் இவனுங்கெல்லாம் என்ன தான் ப்ரைஸியாக இருந்தாலுமே ஆக்சுவலாக தே வில் பி மோர் ரெசிஸ்டிங் அண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ். சவுண்டு இதுவாக கொடுக்குது. ஆமாம், வித்தியாசமாக சவுண்டு. பிறந்து எவ்வளோ நாள் ஆகுது? இது ஆயிடுச்சு 4.5 months. சுகர் கிளைடர் ஒரு வகையான பாசம். இது கங்காரு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. என்னென்னா நீங்கள் ஒரே ஒரு வேளை ஃபுட்டு கரெக்டாக கொஞ்சம் அதிகமாக வச்சிடணும். நைட்டு மட்டும்தான், நைட்டு மட்டும் ஃபுட்டு நல்லா சாப்பிடுவானுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து க்ளீனிங் தான்.
இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல தான் மோஷனும் போவானுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இவனுங்க மேலே அந்த ஸ்மெல் வர்றது அதெல்லாம் இருக்காது. ஓகே. ஸோ மேல் கிட்ட இருந்து மட்டும் இந்த ஸ்மெல் வரும், அந்த மேலுக்கான அந்த சென்ட் வரும். ஸோ மற்றபடி ஃபீமேலுக்கு அது கூட கிடையாது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பானுங்க. இவனுங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இவனுங்களுக்கு இடமும் தெரியும். இப்போ இங்கே தொலைஞ்சு போயிட்டானாலும் கரெக்டாக நைட்டு இங்கே தான் சாப்பாடு கிடைக்கும்னு வந்துடுவான். ஓகே ஓகே. அட் சேம் டைம் வீட்டை விட்டு வெளில போகிறது அந்த சீனும் இருக்காது. என்னதான் இது கூண்டை விட்டு வெளில வந்துட்டானுங்கனாலும் வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. இது ஸோ இப்போ இவரோட பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ். ப்ளூ அண்ட் கோல்ட் மக்காவ். ஓகே. ஆக்சுவலாக நல்லா கிளாஸியாக இருப்பான் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இது கேட்குமா? தாராளமா. ஆனால் இப்போ அவர் குட்டி பேசுகிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லித்தரது தான். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 20 வேர்டு கிட்ட கூட பேசும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேசுறது இதெல்லாம் இருந்தாலே போதும். அவனும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும்ல. ஓகே ஓகே. வெளியில் வந்ததுனால. ஆமாம். குவேக்கர் பேரட். ஸோ கூடு கட்டக்கூடிய ஒரே பேரட் வகை இதுதான். ஓகே. ஸோ காக்கா மையே வந்து ஃபுல்லாக கூடு கட்டும், அதேமாதிரி காலனியாக கூடு கட்டும். ஒரு 100 பறவை அந்த மாதிரிலாம் ஒன்றா ஒரே பெரிய கூடாக கட்டிக்கும். ஓ. எல்லா பேரட்டுமே மரபந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலையை தானே பார்த்தோம். ஓகே. ஸோ இவனுங்க மட்டும்தான் அந்த கூடாக கட்டுவானுங்க. ஓகே. ரொம்ப சாஃப்டான பேர்டு. ஸோ இவங்களோட இயற்கையான கலர் வந்து அந்த க்ரீனு. ஸோ இது வந்துட்டு மியூட்டேஷன். ஓகே. நம்மளா லைன் ப்ரீட் பண்ணி வர கலரு. ஸோ இது அவனோட இயற்கையான கலர். ஓகே. ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போது பெரிய சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது, மக்காவுஸ் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது இது இருக்குது. அப்புறம் இது இருக்குது, அதுலேயே வந்து தோல் நீக்கப்பட்டது. இது வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்காது. ஸோ அந்த பெரிய பெரிய செல் இருக்குல்ல அதெல்லாமே ஓப்பன் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் இது. அதுக்கப்புறம் ரெகுலர் சன்ஃப்ளவர் சீட்ஸும் இருக்குது. சஃபோலாவும் இதுவும் சேல் ஆயிடுச்சு. சஃபோலாவும் பம்கின் சீட்ஸும். தென் இது வந்து மிக்சட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு மில்லட்ஸு, தென் நெல், சன்ஃப்ளவர் சீட்ஸு, தென் ரெட் மில்லட்ஸு, இது கெனரி சீட்ஸு, இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபின்ச்சஸ் இதுக்கெல்லாமே கரெக்டாக இருக்கும். கெனரி சீட் மட்டுமே போடுறீங்கன்னா கெனரி சீடுமே தனியாக இருக்குது. ஓகே. ஸோ கெனரி சீட் மட்டும் கொஞ்சம் தனியாக கிடைக்கிறதே ரேரு. ஸோ அதுவும் இருக்குது. லூஸ் ஸ்ட்ரைப்பு, தென் ஆல்ஃபா இந்த மாதிரியான இதுவும் இருக்குது. கிராஸ் பவுடர்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பேர்டோடைய டைஜஷனுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லது. ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸை விட இது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு சாண்ட் பர்ச்சுன்னு சொல்லுவோம். நல்லா வரன்னு இருக்கும். ஸோ பேர்டு இதில் நிற்கும் போது அதோட நெயில் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஆகிடும். ரெண்டாவது பீக் வச்சு அவங்க கடிக்கும் போது அந்த பீக்கும் ஃபைல் ஆகிடும். ஸோ அந்த ஷார்ப்னஸ் இருக்காது. ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை ஸ்க்ரூ பண்ணி விடலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுலேயே நம்மக்கிட்ட சைஸஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீட்டாக வேணுனாலும் இருக்குது, ஷார்ட்டாகவும் இருக்குது, லென்த்தியாகவும் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீஷீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாஸ் இருக்குது. A19, A21 இது இருக்குது. பேர்ட்ஸ்க்கான பெல்லட்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சன்லைட் யூவி அந்த இது கொடுக்குறதுக்கான பல்பு, யூவி பல்பு. தென் சுகர் கிளைடுக்கான டயட் இருக்குது. அந்த மேலோட அந்த மஸ்க் ஸ்மெல் வரும்னால இதை சாப்பிட்டுச்சுன்னா மேலுக்கு அந்த மஸ்க் ஸ்மெல் வராது. பஜ்ஜீஸ்க்கான நெட் பாக்ஸ் இருக்குது. காக்டெயில்ஸு சின்ன கடைகளுக்கான நெட் பாக்ஸும் இருக்குது. இது ஆக்சுவலாக யூவி பீடு. ஓகே. ஸோ இது வந்து பேர்ட்ஸை வந்து ப்ரீட் பண்ணுறோம், இல்லை பேர்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறோன்னா கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறதுக்காக இது. யூவி வந்துட்டு உங்களுக்கு பேர்டுக்கு தேவை, அட் த சேம் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இது நம்ம கழுத்தில் மாட்டிருக்குமா?
இல்லை இதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் எங்கே வேணாலுமே ஜஸ்ட் நார்மலாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக தான் யூவி இருக்குது. ஓகேவா? லைட்டாக உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் இருக்குது இப்போ வெளில எடுத்ததில். இப்போ இதே இது வெளியில் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இங்கே யூவி என்ன லெவலில் இருக்குன்றதை காமிச்சிடும். வெளில எடுத்துகிட்டு எல்லாமே கலர் மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ இது வந்து நம்மளோட சேஃப்டிக்கு. இப்போ சுகர் கிளைடர் வளர்க்குறோம். ஸோ யூவி அது உங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போகலாம். ஏன்னா கிளைடருக்கான ட்ரீட்டு, கிராப் ட்ரீட்டு, தென் லூஸ் பேக் இருக்குது, தனி பேக் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டாய்ஸ் இருக்குது. வீடியோ பார்த்தீங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற ஷாப்பில் இருக்கிற பேட்ஸ் எல்லாமே நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து பேட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேட் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள், பிடிச்ச பேட்டை வாங்கிட்டு போங்க, வீட்டில் வச்சு வளங்க. ஓகேவா? நிறைய வந்துட்டு பேசுகிற பேட்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.